கல்வி என்பது ஒருவருடைய அறிவில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்குன்னு நம்ம குறை சொல்கிறோம். நாமளே மொபைல் ஃபோனை வச்சுட்டு இருக்கும்போது குழந்தைகளை அதுதான் பண்ணோம். எண்ணி பார்க்காமல் மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது. மற்றவர்களை பற்றி குறை சொல்பவர்களை, புறம் பேசுபவர்களை, மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை எல்லாம் குற்றம் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உறவுகளே கிடையாது. நல்ல குணம் உள்ளவங்க கோபப்பட்டாலும் அடுத்த நிமிடமே அந்த கோபத்தை மறந்து விடுவார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே வழக்கத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான மொழி தமிழ் மொழி தான். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். அதாவது கல்வி என்றால் என்னவென்றால் ஒருவருடைய அறிவு, திறமை, நடத்தை, இதை மூன்றிலும் விரும்பத்தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் கல்வி. சிறந்த கல்வி என்பது வெறும் அறிவு மட்டுமல்ல. கல்வி என்பது ஒருவருடைய அறிவில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அவருடைய நடத்தையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அவருடைய திறமையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் சிறந்த கல்வி. அந்த மாதிரியான கல்வி என்பது வெறும் பாடசாலையில் படிப்பதால் மட்டும் கிடைக்காது. தொடர்ந்து புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். இங்கே பாடநூல் கழகத்தினுடைய புத்தக அரங்கை நீங்கள் பார்க்கலாம். பாடநூல் கழகம், தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெறும் பாட புத்தகங்களை மட்டும் வெளியிடுவதில்லை. 2 அரங்குகள் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்க்க வேண்டும். இந்த அரங்குக்கு மட்டும் வந்துவிட்டு சென்று விடக்கூடாது. எல்லோரும் உள்ளே போய் எத்தனை அரங்குகள் இருக்கின்றன, என்னென்ன புத்தக பதிப்பகங்கள் இருக்கின்றன, எந்தெந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். பாட புத்தகத்தின் இன்று ஒரு அரங்கு இருக்கிறது. அது போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்கள் பள்ளி பாடநூல்களை வாங்கி படிப்பார்கள். அவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள அரங்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடையது. இன்னொன்று 32ஆம் அரங்கு ஒன்று இருக்கும். 32வது கடையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடநூல் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய குழந்தை இலக்கியங்கள், குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கான இலக்கியங்களாக வெளியிட்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்றையே விளையாடுவோம். இன்றைக்கு எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க வந்து மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்குன்னு நம்ம குறை சொல்கிறோம். நாமளே மொபைல் ஃபோனை வச்சுட்டு இருக்கும்போது குழந்தைங்களும் அதை தான் பண்ணோம். ரைட்டாக நாமளே மொபைல் ஃபோனை கையில் கொடுக்குறோம். அப்போ அந்த குழந்தைகள் பண்ணோம். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் இன்றையே விளையாடுவோம். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் என்னென்ன விளையாட்டுகள் இருக்கிறது அதையெல்லாம் அறிமுகப்படுத்த முடியுமா என்பதுக்கு நாங்கள் ஒரு புத்தகமே போட்டிருக்கிறோம். அது வந்து பாடநூல் கழகத்தினுடைய அரங்கில் கிடைக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கான என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதை பற்றி புத்தகங்கள் போட்டிருக்கிறோம். அண்ணன் எங்கே போனான் என்ற ஒரு புத்தகம். அண்ணனை பற்றி அண்ணன் வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க. ஒரு அண்ணனை காணும், எங்கே போகிறான்னு தேடுறாங்க. அவங்க அம்மாலாம் ரொம்ப தேடி சத்தம் போடுறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க வந்து பழைய வீட்டில் வந்து ஒரு செடி வச்சுருக்காங்க. அந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற போயிருக்காங்க. அதை வந்து பார்த்து பாராட்டுறாங்க. ஒரு செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பிள்ளைகளுக்கு விதைப்பதற்கு ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி வச்சு, அண்ணனை காணவில்லைன்னு ஒரு தங்கச்சி தேடுற மாதிரி, அம்மா தேடுற மாதிரி, எங்கன்னா பழைய வீட்டில் வந்தாங்க, அந்த வீட்டிலேருந்து அவன் மாறி வந்துட்டோமே, அங்கே வச்ச செடி என்ன ஆயிருக்குன்னு சொல்லி தண்ணி ஊற்ற போனேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கதைகளாக சொல்கிற மாதிரி இளந்தளிர் இலக்கிய திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு பாடநூல் கழகம் சிறந்த புத்தகங்களை கிட்டத்தட்ட 138 புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதை தமிழ்நாடு பாடநூல் கழக அரங்கில் 32ஆம் எண் அரங்கிலே நீங்கள் வாங்கலாம். பல்வேறு இலக்கிய ஆளுமைகளுடைய படைப்புகளை கொண்டு வந்திருக்கிறோம். நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஏராளமான புத்தகங்கள். மருத்துவத்திற்கான இங்கே மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள். மருத்துவத்திற்கான புத்தகங்களை கூட தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து கைடன்ஸ் ஃபிசியாலஜி என்று ஆங்கிலத்தில் பெரிய புத்தகம், 1000 பக்கம் கொண்ட புத்தகம், அதை தமிழிலே கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழ் பற்றி எல்லா இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை பற்றிய பேச்சு எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ் மொழியால் முடியும் என்பதற்காக அந்த புத்தகத்தை கைடன்ஸ் ஃபிசியாலஜி, இப்பொழுது அந்த மேடத்திடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். கைடன்ஸ் ஃபிசியாலஜி என்பது உலகம் முழுக்க படிக்கக்கூடிய ஒரு புத்தகம். கைட்டன் என்பவர் மிகப்பெரிய ஒரு மருத்துவ அறிஞர். அவர் வந்து 1950களில் அந்த புத்தகத்தை எழுதினார். அவர் ஒரு டாக்டர். அவர் மட்டுமில்லை, அவருக்கு 10 குழந்தைகள், 10 பேருமே டாக்டர். ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய டாக்டர் ஆகிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அந்த புத்தகத்தை எழுத டாக்டர், அவருக்கு 10 குழந்தைங்க, 10 பேருமே டாக்டர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அறிஞர். அவர் எழுதிய புத்தகத்தை தான் உலகம் முழுக்க படிக்கிறார்கள். மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டில் சேர்கின்ற மாணவர்கள். அந்த புத்தகம் இதுவரைக்கும் உலகத்திலே வந்து 25 மொழிகளில் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் தான் இந்த புத்தகம் இருக்கிறது. உலகத்தில் 25 மொழிகளில் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நம் தெற்காசியாவிலேயே முதலாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்க மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியில் தான் அந்த புத்தகம் வந்திருக்கிறது. அந்த புத்தகம் பாடநூல் கழகத்தினுடைய அரங்கிலே இருக்கிறது. எந்த அளவுக்கு நமது மொழிக்கு நமது அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அந்த கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மேடத்திடம் அந்த புத்தகத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன்.
அந்த புத்தகம் வரும்பொழுது உங்களுக்கு நான் காட்டுகிறேன். என்னுடைய அரங்கத்திலிருந்து எடுத்து வர சொல்லியிருக்கிறேன். அந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். இப்பொழுது அற்றம் மறைக்கும் பெருமை என்று வருகின்ற பொழுது இன்னொரு முக்கியமான தகவலை சொல்ல வேண்டும். நமது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவரிடம் ஒரு நண்பர் வந்தார். கலைவாணர் உங்களுக்கு தெரியும், நிறைய நாடகங்களில் நடித்தவர், திரைப்படங்களில் நடித்தவர். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களிடம் அவரோடு நாடகத்தில் நடித்த ஒரு நண்பர் வந்தார். இவர் கலைவாணர் ஒரு 40 வயசு இருக்கும். அப்பொழுது அவர் இன்னொரு நடிகரை பற்றி பேசுகிறார். 35 வயதான ஒரு நடிகரை பற்றி பேசுகிறார். அண்ணே அவன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லிவிட்டு, முன்னால் மாதிரி இல்லை அண்ணே, ரொம்ப திமிர் பிடிச்சவன் ஆகிட்டான். சினிமாவில் நிறைய சான்ஸ் கதாநாயகனாக நடித்தப்புறம் நம்மளெல்லாம் மதிக்கிறது இல்லைண்ணே. நீங்களாம் காமெடி வேஷத்தில் நடிக்கிறீங்க, நகைச்சுவையில் நடிக்கிறீங்கன்னு நம்மளெல்லாம் மதிக்கிறது இல்லைண்ணே. என்னெல்லாம் சுத்தமாக மதிக்கிறது இல்லை. அப்போல்லாம் ரொம்ப மரியாதையாக இருப்பான் அப்படின்னார். இவரை ஒன்றும் சொல்ல பேசாமல் இருந்தார். அப்படியா அப்படின்னார். அதுக்கப்புறம் இல்லைண்ணே அவன் போக்கே சரியில்லைண்ணே, ரொம்ப பணம் வந்தோடனே ரொம்ப திமிர்த்தனம் கூடி போச்சு, அவனுடைய நடவடிக்கையே சுத்தமாக சரியில்லை அப்படின்னார். அப்படியா அப்படின்னார். ஆனால் அவர் போகிற மாதிரி தெரில. ரொம்ப அவன் பற்றி மோசமான செய்தியெல்லாம் காதில் விழுதுண்ணே அப்படின்னார். சரி இவருக்கு இல்லை, சரி அடுத்தால பேச்சை மாற்றலான்ட்டு, எப்போ பையில் எவ்வளோ பணம் வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. பையில் ஒரு 40-50 ரூபா இருக்குண்ணே அப்படின்னாரு. கரெக்டாக சொல்லு, 40 ரூபாயா 50 ரூபாயா அப்படின்னாரு. ஒரு 48 லட்சம் ரூபா இருக்குண்ணே அப்படின்னாரு. எவ்வளோ துல்லியமாக சொல்லுப்பா அப்படின்னாரு. சொல்லுங்க, இந்த எண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையிலேருந்து பணத்தை எடுக்க போனார். கையை பிடிச்சிக்கிட்டார். கையை பிடிச்சிட்டு எண்ணக்கூடாது, எண்ணாமல் சொல்லு அப்படின்னாரு. அது எப்படின்னா எண்ணாமல் சொல்ல முடியும், எண்ணி பார்த்தா தானே கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னா. இப்போ மற்றவங்களை பற்றி மட்டும் எண்ணாமலே பேசுறிய, நீ எண்ணி பார்க்காமலே பேசுறிய, உன் சட்டப்பையில் இருக்க பணத்தை கூட உன்னால் எண்ணி பார்க்காம சொல்ல முடியல, மற்றவங்கள மட்டும் எப்படி எண்ணி பார்க்காமலே பேசுகிற அப்படின்னு சொன்னார். இதான் அற்ற மறைக்கும் பெருமைங்கிறது. மற்றவங்களை பற்றி எப்போதுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குணம். அந்த குணம் நல்ல குணம் அல்ல அப்படிங்கிறதுக்கு கலைவாணர் சுட்டி காட்டினது இந்த விஷயந்தான். எப்போதுமே எண்ணி பார்க்காமல் மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது என்பதை கலைவாணர் அவருக்கு புரிய வைத்தார். இது நாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லோரையும் பார்ப்பதுதான். எப்போதுமே நாம் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் மற்றவர்களை பற்றி குறை சொல்பவர்களை, புறம் பேசுபவர்களை, மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது நல்ல குணம் அல்ல. அதை நாம் எப்போதும் ஊக்குவிக்கவே கூடாது என்பது ரொம்ப முக்கியமான. குறளிலே சொல்லியிருக்கிறது, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதும் உண்டோ மண்ணும் உயிர்க்கு. நம்மளுடைய குறையை, குற்றத்தை நாம் மற்றவர்கள் குற்றத்தை சொல்கின்ற பொழுது நம்மளுடைய குற்றத்தை நாம் எண்ணி பார்க்கிறோமா? அப்படி எண்ணி பார்த்தால் வாழ்க்கையில் பிரச்சனை உண்டா என்று சொல்லியிருக்கிறார். எல்லோரிடமும் குற்றம் இருக்கிறது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று ஔவையார் சொல்கிறார். நாம் குற்றம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் சுற்றமே கிடையாது, யாருமே கிடையாது. அப்பா அம்மா கிடையாது, தம்பி தங்கச்சி கிடையாது, சொந்த ஃபேமிலியே கிடையாது. அப்போ குற்றம் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உறவுகளே கிடையாது. அதனால் குற்றம் என்பது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு மனத்தாங்கல் வரும், கோபப்படுவோம். கோபம் தவறு என்று திருக்குறள் சொல்கிறது, வெகுளாமை என்று சொல்கிறார். ஆனால் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்கிறார். உறவுகளிடையே கோபப்படுவோம், உறவுகளை பேண வேண்டும். ஆனால் நாம் கோபப்படுவோம், கோபப்படலாம், வேறு வழி இல்லை, எப்போது கோவப்பட்டுருந்தோம். அப்போ என்ன, அதுக்கு திருக்குறளில் சொல்லியிருக்காரு வள்ளுவர் சொல்லாத விஷயமே கிடையாது, என்ன எல்லா விஷயமும் சொல்லியிருக்கார். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் போய் கேட்கணும், கேட்டால் அவர் சொல்லுவார். இதுக்கு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அப்போ கோவப்படாத கூடாதுன்னு சொல்கிறாரு. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்போ எல்லாருமே கோவப்படுறது இல்லையா அப்படின்னா கோவப்பட தான் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்ல குணம் உள்ளவங்க அப்படின்னா கோவப்பட்டாலும் அடுத்த கனவே அதை மறந்துடுவாங்கன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நல்ல குணம் உள்ளவங்க குணமென்னும் குன்றேறி நின்றார், சினம் கணமேனும் காத்தல் அரிது. குணம்ன்ற நல்ல குணம் உள்ளவங்க கோபப்பட்டாலும் அடுத்த நிமிடமே அந்த கோபத்தை மறந்து விடுவார்கள். எனவே யார் மீதும் குற்றம் கண்டுபிடிப்பதும் கோபப்படுவதும் தவறு. அப்படியே கோபப்பட்டாலும் கூட அந்த கோபத்தை மறந்துவிட வேண்டும். அதுபோல் மற்றவர்களை பற்றி எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டே இருக்கக்கூடாது. இந்த விழாவில் நிறைய பேச்சாளர்களை அழைத்து பேச வைத்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக இந்த விழா திட்டமிட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது திருவள்ளூரில். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய என்னை பற்றி பேசும்பொழுது சொன்னார்கள், நான் நிறைய IAS மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறேன் என்று. இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய பிரதாப் அவர்கள் என்னுடைய குறிப்பிடத்தக்க மாணவர்களில் ஒருவர். மிகச்சிறந்த ஆட்சியரை உங்கள் மாவட்டத்திற்கு தந்திருக்கிறோம். அவர் அந்த மாவட்டத்தை மிகச்சிறப்பாக முன்னெடுத்து செல்வார். அவர் ரொம்ப இந்த விழாவுக்காக திட்டமிட்டு இந்த விழா அரங்கை பார்த்த உடனே தெரியுது எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த அரங்கனுடைய மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தாலே தெரியும். உங்களுடைய புத்தக திருவிழாவுக்கான அழைப்புதலை பார்த்தாலே தெரியும்
எவ்வளவு பெரிய பெரிய முக்கியமான எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்று பார்த்தாலே தெரியும். நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பேச்சாளர்கள், பெரிய பெரிய பேச்சாளர்கள் அவ்வளோ திட்டமிட்டு எல்லாம் அழைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 10 நாட்களாக என்னிடம் பேசிக்கொண்டே இருந்தார். இவரை அழைக்க வேண்டும் சார், அவரை அழைக்க வேண்டும் சார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். அவருக்காக நாங்கள் திட்டமிட்டு எவ்வளவுதான் எந்தெந்த தேதி யாருக்கு ஒத்து வரும் பார்த்து அவர்களெல்லாம் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வருஷம் உங்களுக்கு திருவள்ளூர் புத்தக திருவிழாவில் மிகச்சிறிய நட்சத்திர பேச்சாளர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய இவ்வளவு பெரிய பேச்சாளர்கள் உங்களுடைய அழைப்புதலை பார்த்து நான் தான் சில பேச்சாளர்களை அவருக்கு பேசுவதற்காக நான் அவர்களிடம் நேரம் வாங்கி கொடுத்தேன். நாங்கள் நிறைய இலக்கிய விழாக்கள் நடத்துவதாலும் பாடநூல் கழகத்தில் தொடர்ந்து பல்வேறு எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை பதிப்பித்துக் கொண்டிருப்பதாலும் புத்தகங்களை வெளிநாட்டு மொழிகளுக்கு மொழிபெயர்த்து எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதற்கு சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா என்ற ஒரு முன்னெடுப்பை கடந்த 3 வருடங்களாக தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இந்த வருஷம் 65 நாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள். 65 நாடுகளிலிருந்து தமிழ் மொழி புத்தகங்களை வேற மொழிகளுக்கு எடுத்து செல்கிறார்கள். திருக்குறள் இன்றைக்கு கூட பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள். ஐநா சபை அங்கீகரித்திருக்கக்கூடிய 193 நாடுகள், உலகத்திலே 193 நாடுகள் இருக்கின்றன. அந்த 193 நாடுகளில் இன்னும் 45 மொழிகளில் திருக்குறள் வர வேண்டி இருக்கிறது. வந்துவிட்டால் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளினுடைய அலுவல் மொழிகளிலும் அதிகாரப்பூர்வமான மொழிகளிலும் திருக்குறள் வந்துவிடும். அந்த இதை தமிழ்நாடு அரசு செய்யும் என்று இன்றைக்கு பட்ஜெட்டிலே அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி இலக்கியத்திற்கு திருக்குறளை உலக பொதுமுறை என்று சொல்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லோரும் திருக்குறளை படிக்க வேண்டும் அல்லவா? அதற்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது. அதற்கான ஒப்பந்தங்களை நாங்கள் ஜனவரி மாதம் போட்டோம். 28 நாடுகளோடு அந்த ஒப்பந்தங்களை நாங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம். திருக்குறளை பல்வேறு ஆப்பிரிக்க மொழிகளில், பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில், பல்வேறு ஆசிய மொழிகளில் கொண்டு செல்வதற்காக சின்ன சின்ன நாட்டு மொழிகளில் கூட திருக்குறள் போய் சேர வேண்டும் என்பது அந்த மொழியில் மொழிபெயர்ப்பதற்காக நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். நம் இலக்கியத்தின் மூலம் நாம் எந்தெல்லாம் தமிழ்நாடு அரசு, தமிழுக்கு என்பதே ஒரு மிகச்சிறப்பு. தமிழ் 2000 ஆண்டு இலக்கிய பாரம்பரியம் கொண்ட மொழி. மிகச்சிறப்பான இலக்கியங்கள் எல்லாம் தமிழ் சங்க இலக்கியம் தொடங்கி, சங்கம் மருவிய காலத்தில் தொடங்கி ஔவையாருடைய இலக்கியங்களாக இருக்கட்டும், சங்க இலக்கியம், அகம்புறம் என்று 10 பாட்டு 8 தொகை போன்ற இலக்கியங்களாக இருக்கட்டும், பின்னாலே வந்த பக்தி இலக்கியங்களாக இருக்கட்டும், அதற்கு பின்பு வந்த சிற்றிலக்கியங்கள், அதுக்கப்புறம் ஒருநடை இலக்கியங்கள், நாடகம், கவிதை, புதுக்கவிதை, மரபு கவிதை என்று பாரதியார், பாரதிதாசன் படைப்புகள் என்று தமிழில் மிகப்பெரிய ஒரு இலக்கிய சொத்து இருக்கிறது. பெரியாருடைய சிந்தனைகள், அறிஞர் அண்ணாவினுடைய கருத்துக்கள், கலைஞருடைய படைப்புகள் என்று மிகப்பெரிய ஒரு அறிவு கருவூலம் தமிழிலே இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நாங்கள் படிக்கக்கூடிய நம்ம 2000 ஆண்டு இலக்கிய வரலாறு கொண்ட மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. செம்மொழி என்றுதான் உங்களுக்கு தெரிந்திருக்கும். உலகத்திலே 6000 மொழிகளில் 6 மொழிகள் தான் செம்மொழிகள். உலகத்திலே பேசப்படக்கூடிய 6000 மொழிகளில் 6 மொழிகள் தான் செம்மொழிகள். அந்த 6 மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. இது மிகப்பெரிய சிறப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே வழக்கத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான மொழி தமிழ் மொழி தான். நீங்கள் இணையத்தில் பார்த்தால் கூட தெரியும். இணையத்தில் சாட் ஜிபிடி என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் தரும். அதில் நீங்கள் அடித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்று வழக்கத்தில் உள்ள மொழிகளிலே பழமையான விச் இஸ் த ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் என்று கேட்டால் தமிழ் என்று வரும். உலகத்தில் யார் கேட்டாலும் வரும். நாம் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த மூலையில் இருந்து யார் இந்த கேள்வி ஆங்கிலத்தில் அடித்து கேட்டாலும் விச் இஸ் த ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் என்று கேட்டால் தமிழ் என்று வரும். எனவே தமிழ் மொழியை பற்றி நாம் இப்பொழுதும் குறைவாக, மற்றவர்களை பற்றி எப்படி குறைவாக பேசக்கூடாதோ அது மாதிரி தமிழில் என்ன இருக்குது அப்படின்லாம் யாரும் பேசக்கூடாது. ஏன்னா அது நம்முடைய தாய்மொழி மட்டுமல்ல, உலகத்தினுடைய பழமையான வாழு மொழி. அந்த மொழியை பேசக்கூடியவர்கள் நாம் என்ற எண்ணத்தோடு, நமது மொழிப்பற்றோடும் நம்மளுடைய இலக்கிய ஆர்வத்தை வளர்த்து கொண்டும் நாம் வாழ வேண்டும். நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கவிதையை உங்களோடு பகிர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த விழாவினுடைய நிறைவு விழாவுக்கு 17ஆம் தேதி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வர இருக்கிறார். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மிக மிக அரிதாகத்தான் புத்தக திருவிழாவுக்கு செல்வது வழக்கம். அவர் இந்த புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டதனால் அவரிடம் கேட்டோம். அவர் வரவுக்கு ஒத்துக்கொண்டார். நிறைவு நாள் விழாவுக்கு அவர் வருகிறார். அந்த வைரமுத்து அவர்களுடைய முக்கியமான கவிதை, இந்த அற்றம் மறைக்கும் பெருமை என்று போது எனக்கு அவருடைய கவிதை, தன்னம்பிக்கையூட்டில் ஒரு கவிதை அவர் எழுதியிருக்கிறார். அவரை பற்றி என்னென்னலாம் சொல்கிறார்கள், அதை பார்த்து அவர்களெல்லாம் அந்த விமர்சனத்துக்கு அவர் என்ன பதில் சொன்னார், எப்படி அவர் வாழ்க்கையில் முன்னேறினார் என்பதை ஒன்று எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான கவிதை. அந்த கவிதை இளைஞர்கள் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். அந்த கவிதையில் அவர் சொல்கிறார், ஒன்னை பார்த்து உலகம் மிரட்டும், ஒன்னை பார்த்து உலகம் குறைக்கும், ஒன்னை பார்த்து உலகம் குறைக்கும், தம்பி நீ தளர்ந்து விடாதே, தன்னம்பிக்கை தளர்ந்து விடாதே, ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு, ஊரின் வாயில் இரட்டை நாக்கு, ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு, உலகின் வாயில் இரட்டை நாக்கு, இரட்டை பேச்சு பேசும் உலகம், தம்பி நீ மிரண்டு விடாதே, இரட்டை பேச்சு பேசும் உலகம், தம்பி நீ மிரண்டு விடாதே, எனக்கு நேர்ந்த இழிமொழியெல்லாம் உனக்கு சொல்கிறேன் உள்ளத்தில் எழுது, எனக்கு நேர்ந்த இழிமொழியெல்லாம் உனக்கு சொல்கிறேன் உள்ளத்தில் எழுது. அவருக்கு என்னென்னலாம் அவரை பற்றி விமர்சனம் பண்ணாங்க அதுன்னு அவர் சொல்கிறார். என்னென்னு ஒன்று சொல்கிறார். முதல்ல,
திரைத்தமிழை எளிமை செய்தேன். திரைத்தமிழை எளிமை செய்தேன். சினிமா பாட்டை சிம்பிளாக எழுதுகிறார். திரைத்தமிழை எளிமை செய்தேன். இலக்கியம் இல்லை லேகியம் என்றது. இலக்கியம் இல்லை லேகியம் என்றது. பாட்டை சிம்பிளாக எழுதுனா இலக்கியம் இல்லை லேகியம் என்றது. திரைத்தமிழை செழுந்தமிழ் செய்தேன். ரொம்ப நல்ல அற்புதமான பாட்டில் எழுதுகிறார். திரைத்தமிழை செழுந்தமிழ் செய்தேன். பரிமேலழகரை வரச்சொல் என்றது. பரிமேலழகர்ங்கிற திருக்குறளுக்கு உரை எழுதினவர். பரிமேலழகரை வரச்சொல் உள்ளது. எளிய ஆடை போதும் என்று இருந்தேன். ரொம்ப எளிமையான ட்ரெஸ் போட்டால் போதும் இருந்தேன். எளிய ஆடை போதும் என்று எழுந்தேன். வடுகப்பட்டி வலியுது என்றது. அப்பவும் கிண்டல் பண்ணாங்க. வடுகப்பட்டி வலியுது என்றது. அழகாய் நானும் ஆடைகள் கொண்டேன். நல்ல ட்ரெஸ் போட ஆரம்பித்தேன். அழகாய் நானும் ஆடைகள் கொண்டேன். கழுதைக்கு எதற்கு கண்மை என்றது. கழுதைக்கு யாராவது கண்மை போட மாட்டாங்கல்ல, அப்பவும் விமர்சனம் பண்ணுறாங்க. கழுதைக்கு எதற்கு கண்மை என்றது. மூத்தவர் வந்ததும் முதலில் எழுந்தேன். கவிஞ நல்ல காக்கா என்றது. மூத்தவர் வந்ததும் முதலில் எழுந்தேன். கவிஞ நல்ல காக்கா என்றது. காக்கா பிடிக்கான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. சபையில் கால் மேல் கால்விட்டு அமர்ந்தேன். படித்த திமிர்தான் பணிவில்லை என்றது. சபையில் கால் மேல் காலிட்டு அமர்ந்தேன். சரி, நம்ம எந்திரிக்க வேண்டாம், நம்ம அமைதியாக உட்கார்ந்துருப்போன்னு கால் மேல் காலிட்டு அமர்ந்தேன். படித்த திமிர்தான் பணிவில்லை என்றது. மங்கையரிடையே மௌனம் காத்தேன். கவிஞன் என்ற கர்வம் என்றது. பெண்கள்கிட்ட எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. கவிஞன்கிற திமிர்ப்பார் அப்படின்ட்டு மங்கையரிடையே மௌனம் காத்தேன். கவிஞன் என்ற கர்வம் என்றது. பெண்கள் சிலருடன் பேசத் தொடங்கினேன். கண்களை கவனி காமம் என்றது. யாரா பேச ஆரம்பித்தா கண்களை கவனி காமம் என்றது. கழுத்தில் விருதுகள் விழக்கண்டேன். கழுத்தில் கழுத்துகளில் விருதுகள் விழக்கண்டேன். குருட்டு அதிர்ஷ்டம் கூடியது என்றது. ஏதோ அவார்டு கிடைச்சிருச்சு போல அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குருட்டு அதிர்ஷ்டம் கூடியது என்றது. வரிசையாய் நானும் விருதுகள் கண்டேன். அதிகமான விருது வந்துருச்சு. 7 விருது வாங்கியிருக்காரு. இந்தியாவிலே அதிகமான பாடலுக்கு தேசிய விருது வாங்கின பாடலாசிரியர் அவர் தான். அதிகமாய் நானும் கழுத்தில் விருதுகள் விழக்கண்டேன். குருட்டு அதிர்ஷ்டம் கூடியது. வரிசையாய் நானும் விருதுகள் கண்டேன். டெல்லியில் யாரையோ தெரியும் என்றது. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.